நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் 3/4/2026 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி சற்று முன் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது? இந்த அறிவிப்பின் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள், எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள், குறிப்பாக அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடியவர்கள், ஓய்வூதியம் வாங்கக்கூடிய பென்ஷனர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குமா? குறிப்பாக எந்த துறையில் பணிபுரிபவர்களுக்கு, பணிபுரிந்து பென்ஷன் வாங்குபவர்களுக்கு என்ன வகையான சலுகைகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது? அவற்றை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும், என்ன வகையான நிபந்தனைகள் அடிப்படையில் இந்த சலுகைகளை பெற முடியும் என்பது பற்றிய முழு விவரங்களும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முடியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும், இந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறும் ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், அஞ்சல் துறை சார்பில் கோட்ட அளவிலான ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், தேசிய அளவிலான அஞ்சலக ஓய்வூதிய குறைதீர் முகாம் பற்றிய அறிவிப்புகளும், மின்வாரிய ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், முன்னாள் இராணுவ படை வீரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் ஓய்வூதியதாரர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு நடைபெறும் ஓய்வூதியதாரர்களுடைய குறைதீர் கூட்டத்தின் மூலமாக ஓய்வூதியதாரர்கள் தங்களது குறைகளை தெரிவிக்கும் வண்ணம் ஓய்வூதியர் குறைதீர் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக தங்களது குறைகளை மனுவாக தெரிவிப்பதற்கான கால அவகாசங்களும் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பிட்ட அந்த கால அவகாசத்திற்குள், குறிப்பிட்ட அந்த தேதிக்குள் ஓய்வூதியதாரர்கள் தங்களது முறையீடுகளை மனுவாக அனுப்ப வேண்டியதும் கட்டாயம். அதன் அடிப்படையில் அந்த ஓய்வூதியர் குறைதீர் கூட்டத்தில் அவர்களது குறைகளை நிவர்த்தி செய்ய வழிவகை செய்யப்படும். இந்த வகையில் தற்போது அஞ்சல் துறை ஓய்வூதியர்களுக்கான வட்ட அளவிலான ஓய்வூதிய குறைதீர்ப்பு முகாம் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி அன்று நண்பகல் 2 மணி அளவில் சென்னையில் உள்ள தமிழ்நாடு வட்ட முதன்மை அஞ்சல் துறை தலைவர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட குறைகளை முதன்மை அஞ்சல் துறை தலைவர் அலுவலகம், தமிழ்நாடு வட்டம், சென்னை 600002 என்ற முகவரிக்கு அஞ்சல் மூலமாகவோ அல்லது pgt.tn@indiapost.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் மூலமாகவோ மார்ச் 13ஆம் தேதி மதியம் 3 மணிக்குள் அலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி நடைபெறுகின்ற ஓய்வூதியதாரர்கள் குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் உங்களுடைய கோரிக்கை மனுக்களை பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 13ஆம் தேதிக்கு முன்பாக அனுப்பி வைத்திருக்க வேண்டியதும் கட்டாயம். அவ்வாறு அனுப்பி வைத்திருப்பவர்களுடைய கோரிக்கை மனுக்களின் அடிப்படையில் மட்டுமே அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த ஓய்வூதியர் குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும். இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி எல்லா வீடியோ டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.